activation, alertness, or is activating system நீங்கள் எவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் வந்துட்டு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கோ அவ்வளோ டல்லாக இருப்பாங்க. சரி, ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அது ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அது எந்த அளவுக்கு மாடிஃபை இருக்கோ அதை பொறுத்து இந்த இது மாடிஃபை ஆகும். ஸோ அந்த 5 ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ளஸ் இது ரெண்டு சேர்ந்ததுன்னா மோட்டார் கன்ட்ரோலுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மொத்த பொறுப்பும் இதுதான். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் தெரியும். ஸோ கான்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் தி மதர் சேரில் முன்னால் உட்கார வச்சுட்டு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்கார வச்சுட்டு இஃப் சப்போஸ் ஷீ நீடட் டவல் எழுதி கொடுத்துட்டு கீழே வச்சு கொடுத்துட்டு குழந்தைய மடியில் வச்சுட்டு அவங்க கையில் இருக்கிறது. ரைட். செகண்ட் பாயிண்ட், ஃபிசியோதெரபிஸ்ட்டு கையில் வேலை அஃப்கோர்ஸ் இங்கேயும் ப்ளேஸ் பண்ணலாம். பட் குழந்தைங்க நேராக வச்சுக்கிட்டாங்கன்னா ஓகே. குட்டியாக ஸ்கின் எலக்ட்ரோடு சின்னதாக இருக்கும். இந்த எலக்ட்ரோடு ஈஸி ஈஸியாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி குட்டியாக ரவுண்டாக இருக்கும். அது மாதிரி மெல்லிசா கண்ணாடி மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கும். அது ஒட்டினா கொஞ்சம் வெள்ள ஸ்டிமுலேஷன் இருக்கும். தட் இஸ் ஃபைன். பட் நம்ம இந்த நார்மல் ரப்பர் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம், பேட் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம், அதான் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா சாய்ஸஸ் கையில் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம கையோடு சேர்ந்து சுற்றி நம்ம ஒரு ஸ்டாப் வச்சு ஒரு ரப்பர் ஸ்டாப் வச்சு கையோடு சுற்றிட்டு லாஸ்ட் ஆஃப் தி ஹேண்டில் எவ்வளோ ப்ளேஸ் ஓகே அப்படி வச்சுட்டு எப்படி ஸ்டிமுலேஷன் கையில் வச்சுக்கலாம். விளையாட்டு கையில் வச்சுக்கலாம். அப்புறம் குழந்தையோட கழுத்தை சேர்த்து இப்படி பிடிச்சிக்கணும்னா நம்ம சென்டர் பிடிச்சிக்க நினச்சிடலாம். குழந்தையோட கையோடு சேர்த்து டேப் ஆஃப் தி நெக்கில் இப்படி கை வச்சுட்டு கவர்மெண்ட் ட்ராவலிங் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது ப்ளேஸ் இன்சைட். எதுக்கு அப்படின்னா ஃபிங்கர்ஸ் வந்து லைக் திஸ், நம்மளோட ஃபிங்கர்ஸ். ஸோ குழந்தை தலையை அசைச்சது அப்படின்னா கேன் அட்ஜஸ்ட் பாஸ் நம்மளே வச்சுக்க முடியாது. ஸோ குழந்தைங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் பொசிஷன். இந்த ஆப்ஷன் ஒன்று ஸ்கின்னை கூட வச்சு ப்ளேஸ் பண்ணலாம். அது தலையை அசைச்சாலும் இல்லை. ரெண்டாவது இந்த கையை இப்படி வச்சுருந்தது அப்படின்னா எல்லா நேரமும் நம்ம கையை இப்படி வச்சுக்கணும். ஸ்கின் எலக்ட்ரோட வச்சுட்டோம்னா தலையை வச்சுட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் பேட் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறோம். கையில் டாஸ் ஆஃப் தி ஹேண்ட் டேப்லெட்ஸ்க்கு மாட்டிட்டு இப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா குழந்தையோட கையை இப்படி வச்சுருக்கோம். ப்ளஸ் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தையோட கழுத்தோடு சேர்த்து இப்படி ரப்பர் ஸ்டாப் போட்டு பிளாஸ்டிக் ஸ்டாப் போட்டு அழுந்தாமல் ஜென்ட்லாக போட்டு கவர் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. நாட் குட் ஐடியா. ஓகே, எல்லா குழந்தைங்களும் அப்படி இருக்காங்க. இன்ஃபேக்ட் இல்லையா ஸோ சென்சிட்டிவ் அழுதுருவாங்க. நம்ம கையில் இப்படி வச்சுட்டு அதுலேயும் இங்கே இருக்கிற ரப்பர் எலக்ட்ரோடு வச்சு வராது. ரொம்ப சாஃப்டான ரப்பர் எலக்ட்ரோடு அந்த எலக்ட்ரோடு வச்சுட்டு கையில் வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு மதரோட லேப்பில் இருப்பாங்க. நம்ம மதரோட லேப்பில் இருந்துட்டு நம்மளுக்கு அவங்க மடியில் வந்து முடியக்கூடாது. மதரோட லேப்பில் இருக்காங்க அப்படின்னா தலை இந்த பக்கம் வைக்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக அந்த மாதிரி வச்சுட்டு அஃபெக்டட் ஹேண்ட் சைடு வெளியில் இருக்கிற மாதிரி நம்மளோட இப்போ அவங்க இங்கே இருக்காங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு அப்படின்னா இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். குழந்தையோட கழுத்தில் இப்படி கை வச்சு பிடிச்சிக்கலாம். அவங்க பெரும்பாலும் இப்படி டவரோட சேர்த்து இப்படி வச்சுருப்பாங்க. இது ஸ்டில் ஃபைன். பட் இருந்தாலும் அது பத்தாது. ஸோ நம்ம இப்படி கையை வச்சுக்கலாம். இப்படி கையில் கையில் அப்படி பேடல் வச்சுருந்தோம்னா குழந்தை மூவாச்சுனாலும் எல்லா நேரமும் வச்சுட்டு பெண்ணல் கூட வச்சு கோ ஃபார் ஸ்டிமுலேஷன் டேப் ஆஃப் தி நெக் இருக்குது அப்படின்னா பெண்ணல் கூட வச்சு கோ ஃபார் நெக் ஆரல்ஸ் இப்போ டைட் ஹியர் ஸ்டாப் போட்டு வச்சுட்டு அவங்க மதர் லேப்பில் சேஃபாக இருப்பாங்க. குழந்தையோட கருத்து இருக்குது அப்படின்னா நம்ம கையோட சேர்த்து ஸ்டாப் பண்ணிட்டு குழந்தையோட கருத்து இருக்குது அப்படின்னா நம்ம கையோடு சேர்த்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வீக்கெண்ட் வீக் லைக் திஸ்.
ஐ ஃபீல் திஸ் இஸ் ஈஸி. இப்போ அந்த நெக்கில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது ரெக்கார்ட் பண்ண கையை ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது இன்னொரு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம கேடு எடுத்து ஃபிட் பண்ணுற டைம் அந்த டைமில் இருக்கு இல்லையா, அப்போ கழுத்த முடியாது. அப்போது இப்போ குழந்தைக்கு பெருசாக தெரியாது. ஒரு 1 or 2 seconds தானே 1 or 2 கண்ட்ராக்ஷன் தான் கொடுக்க போகிறோம். அப்போ ஒரு செகண்ட் முடிச்சுட்டு யூ கேன் கிவ் அண்ட் யூ கேன் கிவ் இதை ஃபிட் பண்ணிவிட்டு மறுபடியும் போகலாம். அப்போ அந்த கேப் கொடுத்து பண்ணலாம். இது ஸ்கின்னர் கூட இருந்துச்சுன்னா நம்ம கையை எடுத்துலாம்.